இது பாருங்கள், இது சூத்தக்கத்தாழை. இது வெயிலுக்கு வந்து எல்லாம் இது வந்து ஊற இலை எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே ஜீல் தான் சாப்பிடணும். ஜீல் வந்து கல்கண்டை போட்டுட்டு சாப்பிட்டா உடம்பில் இருந்த பித்தம், ஜலதோஷம், தலைவலி, உடம்பு வலி எல்லாம் போயிடும். அதை பார்த்து சாப்பிடுங்க. எல்லாம் ஆளுக்கு நல்லதான். நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாரத்துக்கு ஒரு தலை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளுக்கு ஜெல் சாப்பிடணும். அதுக்கு இது என்ன போட்டு சாப்பிடணும்? கல்கண்டை போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டா தான் உடம்புல இருந்த அனைத்து வியாதி க்ளீன் ஆகிடும். சாப்பிட்டுட்டு தினம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை சொல்லுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு. அப்புறம் இது வந்து முருங்கை மரம். இதுக்கு தாளை எடுத்துகிட்டு எல்லாம் தாளை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டிட்டு சின்ன சின்ன இலை அந்த காய் வச்சுட்டு தூள் ஆக்கிட்டு சாப்பிடணும். தூள் ஆக்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் வெந்நீர் தண்ணியில் போட்டு சாப்பிட்டா உடம்புல அனைத்து வியாதி போய்டும். தலைவலி, ஜுரம் ஏதோ இருந்தாலும் போய்டும். உடம்புல சக்தி, சக்கரை வியாதிக்குன்னு இதை முருங்கை தாளை சாப்பிட்டா நல்லா இருக்கும். காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன் வெந்நீர் தண்ணியில் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும். இதை பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பாருங்க. அதை முருங்கை மரம். இது வந்து நல்லா வந்து தூள் ஆக்கிட்டு, மைதா தூள் ஆக்கிட்டு ஒரு ஸ்பூன், காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன். இந்த முருங்கை மரம் வந்து அந்த தாளை கஞ்சி போட்டு தூள் ஆக்கிட்டு சாப்பிட்டோம்னா அனைத்த வியாதி இது ஆகிடும். வெயிலுக்கே குளிருக்கே நல்லா இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்க பாருங்க. ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ டைமில் இளநீ சாப்பிடணும். தென்னை மரம் தெரியுதா? இது இளநீ சாப்பிடணும். இளநீ சாப்பிட்டோன்னா உடம்புல குளுக்குலான்னு நல்லா இருக்கும். உடம்பு வெயில் போயிடும். உடம்புக்கு நல்லா இருக்குது. இது தென்னை மரம்ல இன்னும் இருக்கா இளநீ இருக்கா? இளநீ சாப்பிடணும். இந்த மாதிரி பண்ணுங்க. நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். இளநீ தினம் சாப்பிடணும். காலையில், சாயங்காலம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, சரிங்க.